Keystone presenting Viram, truly independent AI homes, 0% no other charges. போரூருக்கே இது புதுசு at காட்டுப்பாக்கம் போரூர். இந்தியா டுடே சமீபத்தில் ஒரு கட்டுரையை வெளியிட்டிருக்காங்க. அவங்களுடைய பக்கத்தில் என்ன குறிப்பிட்டிருக்காங்க அப்படின்னா, 2026 சட்டமன்ற தேர்தலில் திமுக அணிதான் முன்னிலை வைத்து வருகிறது அப்படிங்கிறதுல குறிப்பிட்ட அந்த கட்டுரையை எழுதியிருக்காங்க. தாமோதராஸ் நரேந்திர மோடி இதை நம்புறார். அதே கருத்து கணிப்பு தான் இப்போ ஆட்சி தேர்தல் நடந்ததுன்னா மோடிக்கு தனி மெஜாரிட்டி வருங்கிறதையும் கொடுத்துருக்காங்க. 2024 35 இடங்கள் திமுக கழகம் அடி வெற்றி பெறும்னு சொன்னேன். 39 வெற்றி பெற்றாங்க. 4லையும் கடும் போட்டின்னு தான் சொன்னேன். நான் அண்ணாமலை ஜெயிப்பாரெலாம் எங்கேயும் சொல்லலை. பட்டிமன்ற பேச்சாளர் மணிகண்டன் என்கிட்ட வேதனையோட கேட்டார், என்னன்னா நீயே சொல்ல மாட்டேங்கிறேன்னு. இல்லை மணிகண்டன் ஜி, ஜெயிக்குன்னு நம்புறா நான் சொல்லிடுவேன். நான் சொல்றத யார் ஏத்துக்கிறார்? டாக்டர் ஐயா ஏத்துக்கிறார். அப்போ உன் கருத்து கணிப்பு என் தாண்டி இங்க வரப்போறது போலரைசேஷன். அதனால்தான் நான் விக்ரவாண்டியில் நான் சொன்னேன் 55% உதயசூரியன் வாக்கு 55 மேல எடுப்பாருங்கன்னு சொன்னேன். டாக்டர் ஐயா 25 தாண்டுவாருன்னு. ஸ்டாலின் 63 போனாரு, டாக்டர் ஐயா 29 வந்தாரு. இல்ல இப்ப இந்த இந்தியா டுடே குறிப்பிடல இன்னொரு பாயிண்ட் அழுத்தமா குறிப்பிடுறாங்க. என்ன அப்படின்னா, பாஜகவுடன் அதிமுக கூட்டணியை வைத்ததால் அது அந்த கூட்டணி கொஞ்சம் வலுவுற்று தான் இருக்கு அப்படிங்கிறதுல சொல்றாங்க. அப்படி பார்க்கும்போது இது எல்லாமே திமுகவுக்கு பிளஸ்ஸா தான் ஆயிருக்கு. எடப்பாடி இமேஜ் 24 நிலைப்பாட்டில இருந்து மாறினதுல விழுந்துட்டு அதை இந்தியா டுடே காரன் சொல்றான். பிகாரி பிராமணர் ரங்கராஜ் பாண்டேக்கும் தெலுங்கு பிராமணர் ஜேவிசி ஸ்ரீராமுக்கும் சொல்றதுக்கு மனசு இல்ல. எதிர்காலத்துல பிஜேபி திமுக கூட்டணி அமைகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஃபைன் டைம் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் சங்கீத் குஹன். நம்ம சிறப்பு நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மதிப்பிற்குரிய மூத்த அரசியல் திறனாய்வாளர் திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்கள். வணக்கம். வணக்கம் சங்கீத் குஹன். இந்தியா டுடே சமீபத்தில் ஒரு கட்டுரையை வெளியிட்டிருக்காங்க. அவங்களுடைய பக்கத்தில் என்ன குறிப்பிட்டிருக்காங்க அப்படின்னா, 2026 சட்டமன்ற தேர்தலில் திமுக அணிதான் முன்னிலை வைத்து வருகிறது அப்படிங்கிறதுல குறிப்பிட்ட அந்த கட்டுரையை எழுதியிருக்காங்க. நீங்களும் தொடர்ந்து சொல்லிட்டு வரீங்க 2026 என்பது திமுகவுக்கு சாதகமான ஒரு களமாக தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஃபர்ஸ்ட் இந்தியா டுடேவுடைய இந்த கருத்து கணிப்பை எப்படி பார்க்குறீங்க? இந்தியா டுடே கருத்து கணிப்பு தமிழ்நாட்டை பொறுத்தவரை பலதும் சரியாக இருக்குது. கடைசியாக இந்தியா டுடே கருத்து கணிப்பிட்டில் இப்போ மக்களவை தேர்தல் வந்தால் 52% திமுக அணி இந்த எக்ஸிஸ்டிங் அணி எடுக்குங்கிற ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறாங்க. இதை தாண்டி அவங்க கொடுத்தது தான் ஹைலைட். 55% தமிழக மக்கள் மு.க. ஸ்டாலின் முதல்வர் அவர்களை ஆதரிக்கதான் கொடுத்துருக்காங்க. அந்த அணியை தாண்டி 3% ஸ்டாலினுக்கு கொடுத்துருக்காங்க. இந்தியாவிலே பெஸ்ட் ரேட்டிங்கில் ஒரு யூனியன் டெரிட்டரியில் உள்ள ஒரு முதல்வருக்கு அடுத்தபடியாக ஸ்டாலினுக்கு 2வது இடம் அதில் கொடுத்துருக்குறாங்க. இதைத்தான் தாமோதரதாஸ் நரேந்திர மோடி நம்புகிறார். சகோதரர்கள் என்ன மாதிரி பாஜக பின்புலம் கொண்ட ரங்கராஜ் பாண்டே, ஜேவிசி ஸ்ரீராம் போன்ற சகோதரர்கள் மாறுபட்ட கருத்து இதில் இருக்கலாம், அது அவங்க உரிமை. ஆனால் தாமோதராஸ் நரேந்திர மோடி இதை நம்புறார். ஏன்னா அதே கருத்து கணிப்பு தான் இப்போ ஆட்சி தேர்தல் நடந்ததுன்னா மோடிக்கு தனி மெஜாரிட்டி வருங்கிறதையும் கொடுத்துருக்காங்க. 32 எம்பிக்கள் தனி மெஜாரிட்டிக்கு ஷார்ட்டான பாஜகவுக்கு இந்திய அளவில் தனி மெஜாரிட்டி இப்போ கிடைக்குங்கிற இதை கருத்தை அவங்க கொடுக்குறாங்க. அவங்க அதை கொடுக்கும் அதே கருத்து கணிப்பாளர்கள் தான் தமிழ்நாட்டில் 55% மக்கள் ஆதரவு மு.க. ஸ்டாலினுக்கு இருக்குன்னு கொடுக்குறாங்க. ஸோ மோடி அதை நம்புறார். இது கருத்து கணிப்பு தான். இன்னும் சொல்லப்போனால் அந்த கருத்து கணிப்பில் விஷ்ணுபுரம் சந்திரசேகரனோட காமராஜ் காங்கிரஸ் கூட கேரளாவில் அந்த லிஸ்ட்டுக்குள்ளே என்டிஏக்குள்ளே இருக்குது. ஆனால் 8.2% வாக்கெடுத்த என்டிகே அதில் இல்லைங்கிற அந்த குறையும் அதில் இருக்குது. என்டிகேன்னு ஒரு கட்சி நாட்டிலே இல்லை, 8.2% வாக்கெடுத்த கட்சி நாட்டிலே இல்லைங்கிற ஒரு புள்ளியும் அந்த கருத்து கணிப்புக்குள்ளே இருக்குங்கிறத நாம் மறந்துக்கிட்டு பேசாண்டாம். பட் அவங்க ப்ரெடிக்ஷன்ஸு திமுக அணியை பற்றி சொன்னது 19 கரெக்டாக இருக்குது, 24 கரெக்டாக இருக்குது. இப்போவும் அவங்க ஒரு சரியான பாதையில் மேக்ரோவாக போகிறதா பார்க்குறேன். பட் அதில் உள்ள பிறமொழியாளர்களுக்கு நாம் தமிழர்னு வைக்க விருப்பமே இல்லை. இங்கே தமிழ்நாட்டில் உள்ள பிறமொழியாளர்கள் ரங்கராஜ் பாண்டே பிகாரி பிராமின், ஜேபிசி ஸ்ரீராம் தெலுங்கு பிராமின், அவங்க நாம் தமிழரை வச்சு செய்துட்டு இருக்காங்க. அது தமிழ் பிராமணர்களே இவங்க நாம் தமிழருக்கு நாங்கள் சப்போர்ட்டாக இருக்கும்போது இவங்க என்ன பண்ணுறாங்கன்னு தமிழ் பிராமணர்களே ஃபாலோவர்ஸ் நிறைய பேர் அதை சொல்கிறாங்க. தெலுங்கு பிராமணர்களும் அதுக்குள்ள தேசிய அணி இருக்கக்கூடியவங்களும் சீமான் கரெக்ட்னு சொல்லக்கூடியவங்களும் இருக்கிறாங்க. அஜய் ஆனந்த் மாதிரி பாரிஸில் இருக்கக்கூடிய அந்த தம்பிமார்களும் அதில் சொல்கிறாங்க. இதில் கருத்து கணிப்புகள்
ஒரு ஸ்டடி தானே தவிர அது முழுமையாக சரியாக இருக்கணும்னு கட்டாயம் இல்லை. பட் அது உள்நோக்கம் இல்லாமல் ஒரு கிரெடிபிலிட்டியோட இருக்கணுங்கிறதுல இந்தியா டுடேக்கு வந்து அந்த கிரெடிபிலிட்டி இருக்குது. ரங்கராஜ் பாண்டேக்கும் ஜேவி ஸ்ரீராமுக்கும் அந்த கிரெடிபிலிட்டி இல்லை. எனக்கு கிரெடிபிலிட்டி இருக்குது. நான் ப்ரெடிக்ட் பண்ணது வந்து 10க்கு 8 சரியா இருக்குது. ஸ்டாலின் 48% வாக்கு வருவாருன்னு சொன்னேன். 47 வந்தார் 2024. 35 இடங்கள் திமுக கழகம் அணி வெற்றி பெறும்னு சொன்னேன். 39 வெற்றி பெற்றாங்க. 4லையும் கடும் போட்டின்னு தான் சொன்னேன். நான் அண்ணாமலை ஜெயிப்பாரெல்லாம் எங்கேயும் சொல்லலை. பட்டிமன்ற பேச்சாளர் மணிகண்டன் என்கிட்ட வேதனையோட கேட்டார், என்னன்னா நீயே சொல்ல மாட்டேங்கிறேன்னு. இல்லை மணிகண்டன் ஜி, ஜெயிக்குன்னு நம்புறா நான் சொல்லிடுவேன். போலரைசேஷன் வரும்போது திராவிட இயக்கம்னு அதிமுக ஓட்டு வந்து திமுகவுக்கு போகும். அதில் வந்து எவ்வளோ ஏறி வந்தாலும் திமுகவும் ஏறும். ஸோ வின்னபிலிட்டி ரொம்ப கஷ்டம்னு நான் சொன்னேன். அதே வேளையில் அதிமுக ஒரு சீட்டும் ஜெயிக்காதுன்னு சொன்னேன். இது தர்மபுரி மட்டும் சௌமியா அன்புமணி ஜெயிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குங்கிற ஒரு எண்ண ஓட்டம் எனக்கு இருந்தது. அதுவும் வன்னியர் வாக்குகள் வந்து நானே எதிர்பாராத அளவுக்கு ஓரளவு எதிர்பார்த்தேன். அவங்க டெபாசிட் போக வேண்டிய அதிமுகவை வன்னியர்கள் வந்து தர்மபுரியில் அன்பழகனுக்கு லோக்கல் இதுலையும் எடப்பாடி பழனிசாமி 10.5 கொடுத்தாருன்னும் 23% வாக்கு வன்னியர் வாக்கு விழுந்து அதிமுகவுக்குள்ளேருந்து காப்பாற்றப்பட்டது. ஸோ நான் கணிச்சது 10க்கு 8 கரெக்டு தான். 100% நான் ஒன்றும் கணிப்பேன் நானும் கிளைம் பண்ண முடியாது. ஆனால் தமிழ்குரு நல்லுலகத்தில் மனச்சாட்சி உள்ள நேர்மையானவங்க சவுக்கு சங்கர் என்ன சொன்னார், ரவீந்திரன் துரைசாமி என்ன சொன்னார், ரங்கராஜ் பாண்டே என்ன சொன்னார், ரவீந்திரன் துரைசாமி என்ன சொன்னார், ஜேவிசி ஸ்ரீராம் என்ன சொன்னார், ரவீந்திரன் துரைசாமி என்ன சொன்னார்னு ஒரு டேபிள் எடுத்து போடுங்க. நான் 10க்கு 8 நான் சாதிச்சு பெருசாக அனுப்பன்னு தெரியும். இவங்களை யாருமே நான் போட்டியாளராக நான் கருதலை. இவங்க அரசியல் விமர்சகர்கள், யூடியூபர்ஸ். நான் வந்து களத்துக்குள்ளே நின்று எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக டிக்ளேர் பண்ணி 3 நாடார் தொகுதிகளில் டெபாசிட் இழக்க வச்சவன். கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தூத்துக்குடியில் நாடார் பகுதியில் டெபாசிட் இழக்க வைப்பேன் எடப்பாடி பழனிசாமின்னு டிக்ளேர் பண்ணி டெபாசிட் இழக்க வச்சவன். நான் என் சகோதரன் ரங்கராஜ் பாண்டே கூட, அவர் யூடியூப்பர், அவர் கூடயோ சூப்பர் ஸ்டார் சவுக்கு சங்கர் கூட எனக்கு சண்டை கிடையாது. ஜேவிசி ஸ்ரீராம் மோடிக்கு விசுவாசமான ஒரு நண்பர். மோடி சம்பந்தமாக அவர் செய்த பல விஷயங்களை நான் பாராட்டி இருக்கிறேன். அது வேற விஷயம். பட் என்னோட பார்வை இந்த பொலிட்டிக்கல் அனலிஸ்ட் ரிசர்ச்சருங்க தாண்டி களத்துக்குள்ள நின்று சில வேலைகளை செய்கிறேன். அது என்ன தெரிஞ்ச தமிழக முதல்வர் மு க ஸ்டாலினுக்கு தெரியும், எடப்பாடி பழனிசாமி ஐயாவுக்கு தெரியும், என் சகோதரன் நாம் தமிழர் சீமானுக்கு தெரியும், கேப்டன் விஜயகாந்தின் துணைவியார் அந்த கட்சி அன்னைக்கு வெளிச்சத்து கொண்டு போகக்கூடிய மேடம் பிரேமலதா விஜயகாந்த் அம்மையாருக்கு தெரியும். இன்னும் சொல்லப்போனால் டிடிவி தினகரனுக்கு தெரியும். முன்னாள் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி 33% இருந்தது, இன்னைக்கு 20% காரணத்துக்கு காரணம் ஓபிஎஸ் அவர்களுக்கு பல சமூகங்கள் மத்தியில் உள்ள சிம்பதி தான் காரணங்கிற கருத்தை நான் தெளிவாக சொல்றத ஓபிஎஸ் ஐயா அவர்களே உணர்ந்திருக்கிறாங்க. எல்லாத்துக்கும் மேலே டாக்டர் ஐயாவுக்கு எனக்கு என்ன தெரியும். அப்போ என்னோட ரோலுங்கிறது இந்த சகோதரர்கள் சூப்பர் ஸ்டார் சவுக்கு சங்கரோ, என் அன்புக்குரிய சகோதரர் மனப்பூர்வமாக அவர் மேலே வரணும்னு வாழ்த்தக்கூடிய ரங்கராஜ் பாண்டேயோ, மதிப்புக்கு மரியாதைக்குரிய மோடிக்கு ஒரு சப்போர்ட்டராக இருக்கக்கூடிய ஜேவி ஸ்ரீராம எனக்கு போட்டியாளர்களோ எதிரெண்ணம் கொண்டோர் போட்டியாளர்களோ கிடையாது. என்னோட பாதையும் பயணமும் வேறு. அந்த மிஷினில் சிலவங்க கருத்து எனக்கு குறுக்க இருக்கும்போது அவங்கள நான் சொல்லி சில தரவுகளை சொல்கிறேனே தவிர இவங்களுக்கு எதிராக எனக்கு கிஞ்சித்து எண்ணம் கிடையாது. இப்போ சவுக்கு சங்கர் கைது செய்யப்பட்ட போது உண்மையிலே அது தவறுன்னு சொன்னவன் நான். எனிவே இப்போ நம்ம வந்து கருத்து கணிப்புங்கிற அடிப்படையில் பார்த்தோம்னா ஸ்டாலின் தொடரான வரக்கூடிய கருத்து கணிப்புகளுக்கு வந்து கிரெடிபிலிட்டி இருக்குன்னு நான் பார்க்குறேன். நான் இந்த அரசியல் களத்தை போலரைஸ்டு களமாக தான் தமிழ்நாட்டை பார்க்குறேன். வட தமிழகத்தில் இந்த போலரைசேஷனில் முத கொண்டு வந்தது அரசியல்வாதியான பெருந்தலைவர் காமராஜர். மிகப்பெரிய தியாக வரலாற்றுக்கு சொந்தக்காரர். காந்தியை எதிர்த்து போர் பொலிட்டிக்ஸ் பண்ணி காந்தியே மன்னிப்பு கேட்க வச்சவர் வரதராஜ ராயுடு மூலமா. தமிழ்நாட்டில் ராஜாஜி தான் காங்கிரஸ் நினைச்சிட்டு தன்னோட உறவினர் தான் காங்கிரஸ் நினைச்சுக்கிட்டு கிளிக்குன்னாரு காந்தி. கிளிக்குமில்ல ஒண்ணுமில்லைங்க, நான் தாயா காங்கிரஸ் காந்திக்கே பாடம் படிச்சு கொடுத்து காந்தி நான் இனிமேல் காமராஜ் விஷயத்தில் தலையிட மாட்டேன், காமராஜ் தான் தமிழ்நாட்டில் காங்கிரஸ்ங்கிறத வரதராஜ ராய் நாயுடு கிட்ட சொல்லி காம்ப்ரமைஸ் ஆகி ஓட வச்சவர் காந்திய. மகாத்மா காந்தி அவர் தான் காங்கிரஸின் அடையாளம். அவரையே போர் பாலிடிக்ஸ்ல ஓட வச்சவர் காமராஜ். பட்டேல் நெஹ்ரு பிரச்சனையில பட்டேல் அதிரடியில் நெஹ்ரு கலங்கி நின்ற போது சென்னை ராஜ்தானி ஓட்டால நெஹ்ருவே காப்பாற்றினவர் காமராஜ். இதெல்லாம் ஒரு அரசியல் பண்ணி தான் நின்னார். தியாக வரலாற்றுக்கு சொந்தக்காரர், சுதந்திர போராட்ட தியாகி, அதெல்லாம் வாழ்க்கை நாட்டுக்கு அர்ப்பணித்தவர், எல்லாமே கரெக்ட். பட் அரசியல்வாதி
அந்த அரசியல்வாதி காமராஜ் முதல்ல எடுத்த ஒரு ஸ்ட்ராட்டஜிங்கிறது போலரைஸ்டு ஒரு ஸ்ட்ராட்டஜி தான். வன்னியருக்கு 2 சீட்டு கொடுத்து முதலியார், ரெட்டியார், உடையார், நாயுடு, பிராமணர், முஸ்லீம், கார்காத்தார் தான் அவர் இங்கே சிதம்பரத்தில் போடுவார். ஒரு கனகசபாதி பிள்ளைன்னு நினைக்கிறேன். ஒரு கார்காத்தாரை தான் அவர் பெரிய அளவுக்குள்ள பண்ணுவார். திண்டிவனம் ரெட்டியாருன்னா கடலூர் நாயுடு போடுவார். இப்படி ஒரு அரசியல் பண்ணி உருவானது தான் வடதமிழக அரசியல். ஸோ வடதமிழக அரசியலில் ஒரு போலரைசேஷன் இருக்குது. அந்த போலரைசேஷன் இன்னைக்கு ஸ்டாலினுக்கு துணை புரியுது. காமராஜருக்கு போலரைசேஷன் பிளண்டா நாடே சுதந்திரம் போன போது ஜாதி அடிப்படையில் ஒரு குற்றச்சாட்டை சொல்லிக்கிட்டு அவர் 2 வன்னியருக்கு தான் டிக்கெட் கொடுத்தாரு. ஸ்டாலின் அந்த போலரைசேஷனை இன்னைக்கு ப்ரோ வன்னியர் நான் ராமதாஸ் பொலிட்டிக்ஸா பண்றாரு. வன்னியர்களுக்கும் பெரிய முக்கியத்துவம் கொடுத்து பொதுச் செயலாளராக துரைமுருகன், தென் குறிஞ்சிப்பாடி பன்னீர்செல்வம், ஆண்டிமடம் சிவ சங்கர், ஜெகத் ரட்சகன், செல்வ கணபதி, பனைமரத்துப்பட்டி ராஜேந்திரன், திமுக எதிராக கருத்து கணிப்புனும் பனைமரத்துப்பட்டி ராஜேந்திரனுக்கு பிற ஜாதிகள் ஆதரவுல வெற்றி பெறுவார்னு கருத்து கணிப்பு சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு ஆளா இருக்கிறார் அவரு. தென் லட்சுமணன். இப்படி ஸ்டாலின் ப்ரோ வன்னியர் ஆண்டி ராமதாஸ்ங்கிற பொலிட்டிக்ஸை பண்றாரு. நான் தெளிவா தரவுகளன் தான் சொல்றேன். அன்னியூர் சிவா யாரு? வசந்தம் கார்த்திகேயனை போடுவாரு, அவரை போடுவார், இவரை போடுவாங்கன்னு சொன்னேன். இப்போ நான் தான் சொன்னேன் வன்னியர் கேண்டிடேட்டை தான் போட்டு நிற்பாரு. பழைய காலம் மாதிரி கமிட்டடா வன்னியர் என்ன வந்தாலும் காலமாட்டில் கருப்பு சிவப்பு அடிச்சிருப்பான், வண்டியில் கருப்பு சிவப்பு அடிச்சிருப்பான், வீடு கட்டின வருஷத்தை போட்டு கருப்பு சிவப்பில் போட்டிருப்பான். என்றாலும் வன்னியருக்குரிய பிரதித்துவம் கொடுக்கலன்னா அவன் ஏற்றுக்கிட மாட்டான். அதனால ப்ரோ வன்னியர் பண்ணி தான் ஆகணுங்கிறது லெவலில் அன்னியூர் சிவானி ஒரு வன்னியர், அவர் நெருக்க ஆதரவாளர்னு சொன்னாங்க. அது உள்கட்சி விவகாரங்கள், அது எதுவும் இருக்கலாம். அவரை போட்டு 23% ரெட்டையில வாக்கை உதயசூரியனுக்கு வாங்கினாரு. இது ஒண்ணுமே இல்லை, இடைத்தேர்தல் தானேன்னு கருத்து பார்வையற்றவர்களாட்டு பலரும் இருக்கிறாங்க. நான் தெளிவா இதுதான்யா ஜெனரல் எலெக்ஷன்லயும் பிரதிபலிக்க போகுதுங்கிறேன். நான் சொல்றத யார் ஏத்துக்கிறார்? டாக்டரையா ஏத்துக்கிறாரு. அப்போ உன் கருத்து கணிப்பு தாண்டி இங்க வரப்போறது போலரைசேஷன். அதனால்தான் நான் விக்ரவாண்டியில் நான் சொன்னேன் 55% உதயசூரியன் வாக்கு 55 மேல எடுப்பாருங்கன்னு சொன்னேன். டாக்டரையா 25 தாண்டுவாருன்னு. ஸ்டாலின் 63 போனாரு, டாக்டரையா 29 வந்தாரு. சீமான் ஸ்டேட்டஸ் கோ காப்பாத்துறதே பெரிய இது. அது தம்பி ரிஷி பாலாஜி கிட்ட சொன்னேன், டேய் தம்பி சீமானுக்கு ஓட்டு முன்னோட கீழே போயிட்டுனா எதிரிகள்லாம் அடிச்சிருவான்டா, பழைய ஓட்டாது காப்பாற்றப்படணும் போலரைசேஷன்லன்னு. நான் எனக்கு ஒரு தம்பிக்கு ஓட்டு குறைஞ்சிடக்கூடாதுங்கிற ஒரு சின்ன பதற்றம் கூட எனக்கு லேசாக இருந்தது. 1% ஓட்டாவது அவர் அதிகம் எடுத்துட்டார், ஏதோ காட்ஸ் கிரேஸ். கடைசியில் தான் அவர் சீன முங்கில் மாதிரி வளருவோன்னு திமுக அண்ணா திமுக அடிச்சு ஹீரோவா நின்னாரு. அதே ஹீரோவா நிற்காம அண்ணனும் தம்பியும் சேர்ந்தா உதயநிதி ஸ்டாலினை விட்டுருவோமாங்க மாதிரி பேசியிருப்பாருன்னா சிக்கியிருப்பாரு. கடைசி 3 நாள் தான் திமுக அண்ணா திமுக அடிச்சு ஏறினாரு. அப்போ சீமான் ஒரு ஹீரோவா நின்று அந்த போலரைசேஷனை ஓரளவு கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸோ இங்க நடக்கிறது போலரைசேஷன். அந்த போலரைசேஷன்ங்கிறது டாக்டர் ராமதாஸ் ஐயாவை மையமா வச்சு ஆரம்பத்திலே 52 காமராஜ் உருவாக்குனது. அது பிறகு ரொம்ப காலத்துக்கு பிறகு ஜெயலலிதா அம்மையார் 98 உருவாக்குனது. இப்போ 2009 ஸ்டாலின் திருமாவளவனை பயன்படுத்தி பாமக அனைத்து தொகுதியிலையும் தோக்கடிச்சது, 19 தோக்கடிச்சது, 21 தோக்கடிச்சது. இப்போ நீ 1000 கருத்து கணிப்பு போடு, என்னத்தையும் போடு. விக்ரவாண்டில நான் சொன்னதானப்பா நடந்தது. ஜேவி ராம் தெலுங்கு பிராமணரே, விக்ரவாண்டில நான் சொன்னதானப்பா நடந்தது. பீகாரி பிராமணர் ரங்கராஜ் பாண்டவே ஒரு வகையில் எனக்கு வேண்டியவங்க. சங்கிங்கிறது நாட்டுக்கு தியாகம் பண்ணக்கூடியவன் தான் சங்கி. உயிரை தியாகம் பண்ண வந்தவன் தான் அரசியல் வருவான். அந்த வகையில் அவங்க எனக்கு வேண்டியவங்க தான். அவங்கள சங்கின்னு சொல்றது அவங்களுக்கு பெருமை தான், எனக்கும் பெருமை தான், ஜேவி ராமுக்கும் பெருமை தான். ஆனா அவங்க தெலுங்கு பிராமணரா இருக்கிறாங்க, பீகாரி பிராமணரா இருக்கிறாங்க. அவங்க உங்களை போலரைசேஷனை கணக்கில் எடுக்க மாட்டேங்கிறாங்க. ஸோ போலரைசேஷன் பிஎம்கேக்கு எதிராக மற்றவங்க போலரைஸ் ஆகிறது. இது விக்கிரவாண்டியில தெளிவா நடந்தது. ஸ்டாலின் அந்த இடத்துல ப்ரோ வன்னியர் பண்ணி அந்த போலரைசேஷனையும் இது பண்றாரு. இங்க ஏசி ரூம்ல இருந்து பேசக்கூடியவன் ஊடகத்துல ரெட்டேல வாக்கு உதயசூரியனுக்கு போகாது. அது போயிட்டா 23%. இடைத்தேர்தல் இல்ல. இப்ப இந்த இந்தியா டுடே குறிப்பிடல இன்னொரு பாயிண்ட் அழுத்தமா குறிப்பிடுறாங்க. என்ன அப்படின்னா, பாஜகவுடன் அதிமுக கூட்டணியை வைத்ததால் அது அந்த கூட்டணி கொஞ்சம் வலுவுற்று தான் இருக்கு அப்படிங்கிறதுல சொல்றாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது இது எல்லாமே திமுகவுக்கு பிளஸ்ஸா தான் ஆயிருக்கா? இது போலரைசேஷனை முடிச்சுக்கிறேன், அடுத்தால கருத்தை சொல்றேன். 23% கூடுனது 63 பேருக்குது. நான் இதையும் ஆதாரத்தோட சொல்றேன். செந்தில் பாலாஜிக்கு அதிரடியில 65% எடுத்த திமுக திமுக அணி அவரு
EVKS இளங்கோவனார் ஜெனரல் எலெக்ஷன்ல 57% வாக்கு எடுத்தாங்க. இப்போ 74 பேர் இருக்காங்க, 57% வாக்கு எடுத்தாங்க. 8% தான் இடைத்தேர்தலுக்கும் ஜெனரல் எலெக்ஷனுக்கும் இடையில குறைஞ்சது. அப்ப இப்போ 63% வாக்கு எடுத்தவங்க அதே 8% குறையுதுன்னு வைங்க, அல்லது 10% குறையுதுன்னு வைங்க, அல்லது 13% குறையுதுன்னு வைங்க, பாமகவுக்கு எதிராக 50% ஓட்டு திமுக அணி எடுத்துருவாங்களே. அப்ப இதுதான் டாக்டர் ராமதாஸுக்கு கவலையா இருக்குது, இதுதான் ராமதாஸுக்கு கன்சர்னா இருக்குது. இது ஏசி ரூம்ல இருந்துகிட்டு திமுக வர்சஸ் அண்ணா திமுக அணி பழைய பஞ்சாங்கங்களையும் அறத பழசான விஷயங்களையும் வட தமிழகத்தில் என்ன நடக்குன்னு கிரவுண்டு தெரியாம ஏசி ரூம்ல இருந்து டேபிள் ஒர்க் பண்ணக்கூடிய சோதரர்களுக்கு இது தெரியல. ராமதாஸுக்கு அது தெரியுது. அதனாலதான் அவர் நான் தனிச்சு நின்று 4 ஜெயித்தேன், கூட்டணியில 5 தானே ஜெயித்தேன்னு சொல்றாரு. ஓகே, நீங்க புறப்பட்ட சப்ஜெக்டுக்கு வாங்க. அதிமுக பாஜக கூட்டணி பொருந்தா கூட்டணியா போகும்னு சொல்ல வரீங்க, எலித்தவள நட்பாக போகணும்னு சொல்ல வாரீங்க. இதுதான் சீமானுக்கு நோக்கம். சீமான் சரி, எடப்பாடி பழனிசாமி சரி, 2 பேரும் ராகுலும் வேண்டாம் மோடியும் வேண்டாம்னு நின்னாங்க. இதுல எடப்பாடி பழனிசாமி தன் நிலைப்பாட்டில இருந்து மாறி பல்ட்டி அடிச்சிட்டாரு. 24 சொன்னதுல இருந்தெல்லாம் அவரு தண்ணி தொளிச்சுக்கிட்டு நம்பகத்தன்மையற்றவர், உறுதியான நிலைப்பாடற்றவர், மாறி மாறி பேசக்கூடியவர்னு மாறி மாறி பேசுறாரு. சீமான் அன்னைக்கு பேசுனதே இன்னைக்கும் பேசுறாரு. சீமான் உறுதியான நிலைப்பாட்டில் இருக்கிறாரு, சீமான் கன்சிஸ்டண்டா இருக்கிறாரு. இதைத்தான் பீகாரி பிராமணர் ரங்கராஜ் பாண்டேக்கும் தெலுங்கு பிராமணர் ஜேவிசி ஸ்ரீராமுக்கும் சொல்லதுக்கு மனசு இல்ல, கசக்குது, விக்குது. அவங்களை சங்கின்னு நான் சொல்ல வரல. நீங்க சீமான் தமிழன் தெளிவா நிற்கிறாங்கிறத சொல்ல முடியாத பிறமொழியாளரா இருக்கிறீங்க சகோதரர்கள்னு உங்களை நான் குற்றம் சாட்டுறேன், தெளிவா தான் குற்றம் சாட்டுறேன். சோ இந்த இடம் இந்தியா டுடே சொல்றதுல எடப்பாடி எடுத்த 20% வாக்குகளும் மோடிக்கு எதிராக பேசி எடுத்த வாக்கு, நாங்க நவீன் பட்நாயக் மாதிரி இருப்போம்னு எடுத்த வாக்கு, நாங்க சந்திரசேகர் ராவ் மாதிரி இருப்போம்னு எடுத்த வாக்கு, நாங்க ஜெகன் மாதிரி இருப்போம்னு எடுத்த வாக்கு, நாங்க மம்தா மாதிரி இருக்கோம்னு எடுத்த வாக்கு, இப்போ அந்த நிலைமையில இருந்து மாறுபட்டு போறாங்க. அப்ப இப்படிப்பட்ட ஒரு நிலைப்பாட்டை பாஜக கூட இந்த தலைவர்கள் காம்ப்ரமைஸ் பண்ணா அவங்க இமேஜ் என்ன ஆகும்? அதே நிலைமை தான் எடப்பாடி இமேஜுக்கு விழுந்திருக்குது. எடப்பாடி இமேஜ் 24 நிலைப்பாட்டில இருந்து மாறினதுல விழுந்துட்டு, அதை இந்தியா டுடே காரன் சொல்றான். பிகாரி பிராமணர் ரங்கராஜ் பாண்டேக்கும் தெலுங்கு பிராமணர் ஜேவிசி ஸ்ரீராமுக்கும் சொல்றதுக்கு மனசு இல்ல. உண்மைதானே? நீங்க சமீபத்தில் பாண்டே கூட ஒரு கருத்து வெளியிட்டு இருந்தாரு. அவர் கருத்து கணிப்பு விடுங்க, அவங்க நியாயமானவங்க நாணயமானவங்கன்னா நிலைப்பாட்டில இருந்து சீமான் மாறாம இருக்கிறாரு, இன்னும் அவங்க தமிழனுக்கு அவங்க நான் தமிழ்ங்கிற அடிப்படையில் சீமான் மேல காழ்ப்ப காட்டலன்னா சொல்லலாம் இல்ல. அவங்க நீ தெலுங்கு பிராமணன் சொல்ல மாட்ட, தமிழ் பிராமணர்கள் ஏன் கருத்தை சொல்லி சீமான் கரெக்ட்னு பெரியார் விஷயத்துல ஹெவியா நிற்கிறாங்க. ஓகே, இது பொருந்தா கூட்டணிங்கிறதுக்கு முத பாயிண்ட், சீமானே எடப்பாடிக்கு நிலைப்பாட்டில இருந்து மாறினதுல ஆன்டி பிஜேபி ஓட்ஸை எடப்பாடிட்டு இருந்து தட்டி தூக்கிறதுக்கு சீமான் நிற்கிறார். இதுக்கு சீமான் தெளிவா தனக்கு சாதகமா வைக்கிறது. விக்கிரவாண்டியில எடப்பாடி பழனிசாமி வீரவன்னியர் ஐயா டாக்டர் ராமதாஸ கண்டு கலங்கி களத்துக்குள்ள வராததுனால நான் வன்னியர்கள் சீமான் நின்னாயா போல்டான்னு சீமானை ஏத்துக்குவாங்கன்னு சீமான் நம்புறாரு. அதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி ஈரோடு கிழக்குல செந்தில் பாலாஜி அதிரடியில டெபாசிட் போயிருமோங்கிற அச்சத்துல எடப்பாடி விலகி போனதுல நான் வெள்ளாள கவுண்டர்கள் சீமானுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. ஆனா இவங்களே பையன் லார்ஜி பெருசா ஸ்டாலினுக்கு தான் போறாங்க, அல்லது 74 போகாது. ஸோ இது இந்த களம் போல்ரைஸ்ட் ஒரு களம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதுல அண்ணாமலை எடுத்த வாக்குகள் ஜெயலலிதாவை ஊழல் எடுத்த வாக்கு. பெருஞர் அண்ணா பெருந்தகைய பசுமன் ஐயா முத்துராமலிங்க தேவரின் அதிரடிக்கு பயந்து இது கடவுள் மறுப்பு கருத்தை பேசாம ஓடிட்டாருன்னு சொல்ல எடுத்த வாக்கு. இதுல எனக்கு மாறுபட்ட கருத்து இருக்குது. பெருஞர் அண்ணா பெருந்தகை ஏன் பண்ணாரு, எப்படி பண்ணாருங்கிறதுல எனக்கு மாறுபட்ட கருத்து இருக்குது. தேவரையா அரசு ஆன்மீகம் அதில் உறுதியானவர், அது வேற விஷயம். ஆனால் அந்த அண்ணா தேவரையா விஷயத்தில் எனக்கு மாறுபட்ட கருத்து இருக்குது. இன்னொரு இடத்துல அதுக்குள்ள விளக்கத்தை நான் சொல்ல தயாரா இருக்கிறேன். பட் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக ஜெயலலிதா ஊழல்னு சொல்லி தானே அண்ணாமலை இந்த வாக்கு எடுத்தாரு. அண்ணா திமுகவின் நிறுவன தலைவர் அண்ணாவை பசுமன் தேவர் இதுல பயந்து ஓடிட்டாருன்னு சொல்லி தானே இந்த வாக்கு எடுத்தாரு. ஒரே குட்டையில் ஊறிய மட்டைகள் பெருந்தலைவர் காமராஜ் சொன்னதை சொல்லி தானே எடுத்தாரு. இதை ரங்கராஜ் பாண்டேயும் ஜேவிசி ஸ்ரீராமும் அவங்க தெலுங்கு பிராமணர் இது
பீகார் பிராமணர் நான் சொல்லக்கூடிய குற்றச்சாட்டு உண்மை இல்லைன்னு நிரூபிக்கணும்னா ஒரே குட்டையில் ஊறிய மட்டைகள்னு பெருந்தலைவர் காமராஜ் சொன்ன வார்த்தையை சொல்லி தான் அண்ணாமலை எடுத்தார். இப்போ அண்ணாமலை லீடர் ஆனதுனால அந்த வாக்குகள் ஒரே குட்டையில் ஊறிய மட்டைகள்னு 35 to 40% இறக்கும் தருவாயிலும் பெருந்தலைவர் காமராஜர் ஆதரிச்ச வாக்காளர்கள் வந்து சீமான் பக்கம் போக வாய்ப்பு இருக்குன்னு ரவீந்திர துரைசாமி ஒரு கருத்து சொல்றாருங்கிறதை அது நீங்க சொல்லணும், சொல்ல மாட்டீங்க. ஏன்னா உங்களோட நோக்கம் வந்து உண்மையானதல்ல, நேர்மையானதல்லன்னு எனக்கு தெரியும். ஸோ இந்த புள்ளிக்குள்ளையும் இந்த ஓட்டு வந்து டிரான்ஸ்பரபிலிட்டி ஆகாது. அது அண்ணாமலை ஒரு லீடரா நினைச்சு வந்த வாக்குகள். அண்ணாமலை 11.4% வாராது வந்த மாமணியாக தமிழக பாஜகவின் முகமா எடுத்த வாக்குகள். ஸோ அந்த வாக்கு எப்படி எடப்பாடிக்கு டிரான்ஸ்பர் ஆகுங்கிறதுலும் பெரிய கொஸ்டின் வருது. ஸோ சீமான் தான் அதுக்குள்ள ஸ்கோர் பண்ணுவாருங்கிற அடிப்படையில் 17% சீமான் வரதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நான் சொல்றேன். இந்தியா டுடே சீமான் ஒருத்தர் இருக்கதே காட்டியிருக்க மாட்டாங்க. 16% வருங்கிறீங்க. 17% வரும்னு சொல்றேன். 8 சீமானுக்கு லக்கி நம்பர், சீமானுக்கு நம்பர். அது மேல் நோக்கி தான் போகும், கீழ் நோக்கியே இல்ல. அது அப்போ 18 வருங்கிறத நான் கணிக்கிறேன். நான் 18 வரும் கணிக்கிறதுக்கு காரணம் இந்த 18% வாக்குல ஒரே குட்டையில் ஊறிய மட்டைகள்னு பெருந்தலைவர் காமராஜர் கருத்தை சொல்லி திமுக வேண்டாம் அண்ணா திமுக வேண்டாம்னு சொன்ன இந்துத்துவ வாக்குகள் வந்து முன்னொரு திராவிட கட்சியான எடப்பாடி பழனிசாமி பெரியாருக்கு பாரதா வேணும்னு சொல்லக்கூடிய KP முனுசாமி முன்னணி தலைவராக உள்ள கட்சிக்குள்ள போகும்போது பெரும்பகுதி வாக்கு இதில் சீமானுக்கு வரும் நான் கருதுறேன். இது ஈரோடு கிழக்கில் அண்ணாமலை நிற்க முடியாம போனதுனால பெரும்பகுதி வாக்கு சீமானுக்கு நான் வரும்னு கருதுறேன். இதை வந்து விவாதிக்கிறதுக்கோ இதை சொல்லதுக்கோ தெலுங்கு பிராமணர் JVC ஸ்ரீராமுக்கோ பிகாரி பிராமணர் ரங்கராஜ் பாண்டேக்கோ மனசு வராதுங்கிறது தெளிவா தெரிஞ்ச உண்மைதான். இந்தியா டுடே இந்த கருத்தை சொல்லி இருக்கிறத நான் ஏத்துக்கிறேன். இன்னும் தெளிவா இன்னொரு கருத்தை சொல்றேன். 2014 மோடிஜி தலைமைக்கு விழுந்த வாக்குல கணிசமான பகுதி கலைஞர் கருணாநிதி தலைமைக்கு விழுந்தது. 16 மோடியும் கலைஞரும் ஒரு நாணயத்தின் இரு பக்கங்கள். மோடியும் கலைஞரும் ஒரு நாணயத்தின் இரு பக்கங்கள். போத் சைட்ஸ் ஆஃப் தி சேம் காயின். எமர்ஜென்சியை எதிர்த்தவங்க, எமர்ஜென்சிக்கு எதிராக போராடினவங்க. அதை மோடியே சொல்லியிருக்கிறார் பல கட்டத்தில். எமர்ஜென்சியை எதிர்த்த முதல்வர் கலைஞர் என்பதனால் அவர் மகன் ஸ்டாலின் எமர்ஜென்சியில கைது செய்யப்பட்டாருங்கிற கருத்தை மோடியே சொல்லியிருக்காரு. இப்போ இதெல்லாம் நான் ஏன் சொல்றோம்னா, எடப்பாடிக்கு ஓட் டிரான்ஸ்பரிங் கெப்பாசிட்டி இல்லை, சீட் கன்வெர்ட்டிங் கெப்பாசிட்டி இல்லைன்னு வடிவேல் மாதிரி உள்ள கொண்டு வந்துகிட்டு அந்த ஃபாரின் டெலிகேஷனுக்கு திமுக பிரதிநிதி கனிமொழியை தான் அவங்க நாமினேட் பண்றாங்க. கனிமொழிக்கு இவ்வளவு பெரிய முக்கியத்துவம் அளிக்க வேண்டிய காரணம் என்ன? எடப்பாடிக்கு ஓட் டிரான்ஸ்பரிங் கெப்பாசிட்டி கிடையாது, சீட் கன்வெர்ட்டிங் கெப்பாசிட்டி கிடையாது. ஸ்டாலின் 22 MP இருக்குது. ஸ்டாலின் தான் தமிழ்நாட்டில் ஜெயிக்கிறாருன்னு இந்தியா டுடே கருத்து கணிப்பா மோடி நம்புறாரு. இந்தியா டுடே கருத்து கணிப்பா நம்புறாரு. மோடிக்கு தனி மெஜாரிட்டி வரும்னு சொல்லக்கூடிய அதே இந்தியா டுடே தான் 55% மக்கள் வந்து ஸ்டாலின் ஆதரிக்கிறதா சொல்றாங்க. அதை மோடி நம்புறாரு. அப்ப நீங்க சொல்றத பார்த்தா இப்ப சமீபத்தில் ஸ்டாலின் அவர்கள் பர்சனலா வந்து பிரதமர் மோடி அவர்களை சந்தித்தது என்பது ஒரு நட்பு ரீதியான ஒரு மரியாதையான சந்திப்பு. அதன் பின்பு வந்து பாத்தீங்கன்னா லோக்சபா ராஜ்யசபாலாம் வந்து பாத்தீங்கன்னா இவங்களுக்கு கணிசமான எண்ணிக்கையில் இருக்காங்க, நமக்கு ஒரு ஆதரவு தேவை அப்படிங்கிற நிலைப்பாட்டை தான் மோடி எடுக்கிறாரா? திமுக வெற்றி பெற்ற கூட்டணி தாங்க ஸ்டாலின் தொடர்வாரு. ஆனா மோடிக்கும் என் போன்ற மோடி சப்போர்ட்டர்ஸுக்கும் வெளிப்படையா சொல்றேன்பா, என் போன்ற மோடி சப்போர்ட்டர்ஸுக்கும் ஷேர் கபி சுப்கர் வார் நகி கர்த்தே கம் தோ கலார்கே மர்கே பி கர்ஸ் விகார் நகி கர்த்தேங்கிற பழமொழியோட வெளிப்படையா சொல்றேன்பா. 10 சீட்டு ஒண்ணுமில்லாத காங்கிரஸுக்கு 4% காங்கிரஸுக்கு கன்னியாகுமரியில் கட்சி வசந்தகுமாரால டெபாசிட் சோனியா செல்வாக்கு உண்டு கிறிஸ்டின்ஸ் வந்த காங்கிரஸுக்கு 10 சீட்டு ஸ்டாலினால கிடைக்குங்கிறது எனக்கும் இருக்குது, மோடிக்கும் இருக்குது. இது எங்களுக்கு இதை ஏற்றுக்கொள்ள முடியல. தமிழ்நாட்டில் 40 சீட்டு ஸ்டாலினை வச்சு காங்கிரஸ் வரதை எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியல. நாளைக்கு தமிழ்நாட்டே 2029 இந்தியாவை முடிவு பண்ணலாம். ஸோ அந்த இடத்துக்குள்ள ஸ்டாலினுக்கு மோடி ஒரு முக்கியத்துவம் கொடுக்குறாரு. கொடுக்கறதுல நாங்க வரவேற்கிறோம். நாங்களே அதை கொடுக்கணும்னு தான் சொல்றோம். நாங்களே அதை வெளிப்படையா கொடுக்கணும்னு தான் சொல்றோம். ஏன்னா எங்களுக்கு 2029 தான் முக்கியம், மோடி தான் முக்கியம். 10 சீட்டு ஒண்ணுமில்லாத காங்கிரஸுக்கு இல்ல, மோடியிடம் வந்து சரணடைந்து விட்டார் ஸ்டாலின், மகனுக்காக தான் போனார், இடி ரெய்டுக்காக தான் போனார் அப்படிங்கிற தகவல்லாம் தொடர்ந்து வந்துகிட்டே. அதுக்கு திமுக காரங்க பதில் சொல்லுவாங்க. அதுக்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியம் ரவீந்திர துரைசாமிக்கு இல்ல. இட் இஸ் நன் ஆஃப் மை ஃபாதரைசேஷன். அது திமுக செய்தி தொடர்பாளர்களும் திமுக காரங்களும் அதை பார்த்துக்குவாங்க. எனக்கு காங்கிரஸ் ஒண்ணுமில்லாத காங்கிரஸ் கன்னியாகுமரியில் மட்டுமே வசந்தகுமாரால பிளஸ் சோனியாவுக்கு தான் கிறிஸ்டின்ஸ் போட்டாங்க. அந்த கட்சிக்கு 10 சீட்டு 9 சீட்டு வருதே, 40 சீட்டு அவங்க ஜெயிக்கிறாங்களே. மோடிக்கு நாளைக்கு மைனாரிட்டி கவர்மெண்ட் ஆயிட்டு தமிழ்நாடு நாளைக்கு ஒரு முடிவு 2004 மாதிரி 2009 மாதிரி பிஜேபிக்கார முடிவை தமிழ்நாட்டு கொடுத்துடக்கூடாதுங்கிறதுல ஸ்டாலினுக்கு மோடி முக்கியத்துவம் கொடுக்கறத நான் வரவேற்கிறேன். என்னை பொறுத்தவரை அதை நான் நேசிக்கிறேன். அது சரின்னு அது சம்பந்தமான இன்புட்ஸை கொடுத்துட்டு இருக்கோன்னு நான் தான் வெளிப்படையாவே அதை நான் சொல்றேன்.
வெளிப்படையா சொல்றேன்ப்பா அதை நான். இல்ல எதிர்காலத்துல பிஜேபி திமுக கூட்டணி அமைகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கா? வாய்ப்பு இல்லை. ஏன்னா 18% கிறிஸ்டின் முஸ்லீம் ஓட்டுக்காக அது வாய்ப்பு இல்லை. எடப்பாடி வந்தாருன்னா நாங்க மோடியை வந்து சீமான சிஎம்மா சொல்லிடுவாருங்கிறதுல எடப்பாடி ரேட்டில்ட் ஆயிட்டாரு. செங்கோட்டையன் வச்சு கட்சியை உடைச்சிருவாங்கிறதுல ரேட்டில் ஆயிட்டாரு. இது ஓபிஎஸ் மீண்டும் இரட்டை தலைமைன்னு கொண்டு வந்து 2 பேரும் கையெழுத்து போட்டாதான் ரெட்டலைங்கிறதுல ரேட்டில்ட் ஆயிட்டாரு. ஸோ அவர் வரமாட்டேன்னு சொன்னதுல வந்திருக்கிறாரு. என்ன 2 நாள் 48 மணி நேரம் ட்ரால் பண்ணீங்களாப்பா? சரி, நான் தோத்துட்டேன். நான் எடப்பாடியை தனிச்சு நிறுத்தி பழனிசாமத்துக்கு தள்ளி 29 கொண்டு வரணும்னு நினைச்சேன். லெட்டர் எழுதுனா போதுமான்னு பாண்டேயே கேட்டாரு. சரி, பாண்டே ஒத்துக்கிட்டு சீமான ப்ரொஜெக்ட் பண்ணிடுவாரு மோடி. 18-8 ப்ரொஜெக்ட் பண்ணி சவுத்து வெஸ்ட் சிட்டில எல்லாம் எடப்பாடி 3வது போயிருவாருன்னு 2வது இடத்தை காப்பாத்துக்கு தான் வந்திருக்காருன்னு ஒத்துக்கிட்டு நான் இன்னைக்கு மோடி கிட்ட அதான் கிளைம் பண்றேன். மோடிக்கு நான் நிறைய பண்ணியிருக்கிறேன். அது மோடிக்கு தெரியும் நாலேஜ் ஒர்க்கு என்னன்னு. ஆட்சிக்காரியமா டிஃப்யூஸ் பண்ண சொல்லி சஜஸ்ட் பண்ணதுல இருந்து இவர் ஜேடிஎஸ் கூட்டணிக்குள்ள கொண்டு வரலன்னா கர்நாடகா இதாயிருங்கிறதுல அண்ணாமலை தான் அதை PL சந்தோஷ் மூலமா செயல்படுத்தினார். இப்போ என் கிளைம் எடப்பாடி சீமான மோடி ப்ரொஜெக்ட் பண்ணிடுவாருங்கிற அச்சத்துல தான் வந்தாருங்கிறேன். அது நான் மோடிக்கு செய்த சாதனையாட்டு கருதுறேன். இதுவரை உங்கள் பல்வேறு கருத்து கொடுப்பதற்கு நன்றி சார். நன்றி.